பகவத் ராமானுஜருடைய திருக்கல்யாண குணங்களை விவரிப்பதாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனால் சம்ஸ்கிருதத்தில் அருளி செய்யப்பட்டதான யதிராஜ சப்ததி 75 ஸ்லோகங்களின் தொகுதியான அந்த உயர்ந்த ஸ்தோத்திர நூலில் பகவத் ராமானுஜருடைய திருக்கல்யாண குணங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தற்பொழுது நாம் 33வது ஸ்லோகத்தின் அர்த்தானுசந்தானங்களை செய்து வருகிறோம். லக்ஷ்யம் புத்தே ரசிகரசனா லாஸ்ய லீலா நிநாதம் शुद्धास्वादं किमपि जगति श्रोत्र दिव्यौषधं नः लक्ष्याः लक्ष्ये सितजलधिवत् भाति तात्पर्यरत्नैः लक्ष्मीकान्तस्फटिकमुकुरः लक्ष्मणार्योपदेशः. ரசிக ரசனா லாஸ்ய லீலா நிதானம் என்று ரசிகர்களுடைய நாவில் ஒரு நல்ல சுவையை கூட்டக்கூடியதாக, மிகச்சிறந்த சுவையை வளர்க்கக்கூடியதாக சுவாமியுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் விளங்குகின்றன. எம்பெருமான் என்னும் அந்த பரதத்துவம், அந்த பரமாத்மாவுடையதான திரு கல்யாண குணங்களை தெள்ளத் தெளிவாக எடுத்து காண்பிக்கக்கூடியதாக சுவாமி ராமானுஜருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள், அதாவது அந்த பரமாத்மாவுடையதான திருக்கல்யாண குணங்களை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய கண்ணாடியாக சுவாமி ராமானுஜருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் இங்கே விளங்குகின்றன என்று இந்த ஸ்ரீசுக்தி வைலட்சண்யங்களை எல்லாம் வர்ணிக்கிறார். ஒரு கொண்டாடத்தக்க வகையில் அவற்றை வர்ணனம் செய்கிறார். அதாவது பகவத் அனுபவம் என்பதை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதையும் நம் ஆச்சாரிய சௌரபர் சொல்லித் தருகிறார். அதுதான் இங்கே முக்கியமாக குறிகொள்ளத்தக்கது. பகவானை அனுபவிக்கிறேன், பகவானை அனுபவிக்கிறேன் என்றால் என்ன அனுபவிக்கிறாய், எப்படி அனுபவிக்கிறாய், ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, இவற்றையெல்லாம் நன்கு அறிந்து அனுபவிக்கக்கூடியதான சக்தி சாமர்த்தியம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லையே. ஒரு கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவிக்கக்கூடிய காலத்தில் கூட அந்த பெருமானுடையதான திருக்கோலம் என்ன, திருவாபரணங்கள் என்ன, விசேஷமான சாற்றுப்படிகள் என்ன, அந்த பெருமானுடைய சங்க சக்கரங்கள் ஏந்து இருக்கக்கூடியதான அழகை என்ன என்று இதையெல்லாம் கவனித்து கவனித்து ரசித்து ரசித்து சேவிக்கக்கூடியதான பரிபக்குவம் நமக்கு உண்டா? கூட்டம் கூட்டமாக யாத்திரை செல்கிறோம், எங்கெங்கோ செல்கிறோம், திவிதேசங்களுக்கு செல்கிறோம், ஆங்காங்கு சென்று பெருமாளை சேவித்தோம். கையில் ஒரு பெரிய டைரி ஒன்று வைத்துக் கொண்டு எந்தெந்த ஊருக்கு சென்றோம் என்பதாக அங்கே சென்றது, டிஃபன் சாப்பிட்டது, காபி சாப்பிட்டது, அதன் பிறகு அந்த பெருமான் கோவிலுக்கு சென்றது, இதையெல்லாம் குறித்து வைத்திருக்கிறோம். தாயார், பெருமாள், விமானம் எல்லாம் சரி. ஆனால் அந்த பெருமானை அனுபவித்தோமா? பார்த்து பார்த்து அனுபவித்தோமா? சேவித்து சேவித்து அனுபவித்தோமா? ரசித்து ரசித்து அனுபவித்தோமா? நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், சயன திருக்கோலம், கைகளை வைத்திருப்பது, அந்த கைகளில் சங்க சக்கரங்களை ஏந்திருப்பது என்று கவனித்து கவனித்து ரசித்து ரசித்து அனுபவிக்க வேண்டியதான அனுபவம் நமக்கு பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. சுவாமி ராமானுஜருடைய அனுகிரகம் இருந்தால் தான் இத்தகையதான ரசனை நமக்கு சித்திக்கும், இல்லை என்றால் அந்த ரசனை சித்திக்கவே சித்திக்காது. எப்படி? பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம், மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு என்பதாக, கண்ணன் எல்லாவற்றையும் என்னிடத்தில் செய், என்னையே நினைத்துக் கொண்டிரு, என்னிடத்தில் மனதுவை, என் பக்தனாக இரு, இப்படி எல்லாம் பரமாத்மா உபதேசம் செய்கிறான். அப்பொழுது என் என் என்பதாக பரமாள் தன்னுடைய திருமேனியை தொட்டு காட்டி, அந்த தொட்டு காட்டின திருமேனிக்கு உரியவனான தன்னிடத்தில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஏனைய மகனீயர்கள் செய்திருக்கக்கூடியதான வியாக்கியானத்திற்கும் சுவாமி ராமானுஜர் செய்திருக்கக்கூடியதான வியாக்கியானத்திற்கும் மிகச்சிறப்பானது ஒரு விசேஷத்தை, இந்த வித்தியாசத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆராய்ந்து ஆராய்ந்து ரசித்து ரசித்து அனுபவித்தோம் என்றால் நமக்கு பகவத் ராமானுஜருடைய அரும்பெருமைகள் அப்பொழுதுதான் புலனாகும். மன்மனாபவ மயி என்னிடத்தில், இது சற்றே சம்ஸ்கிருதமாக இருந்தால் கூட அந்த ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி சுதாஸ்வாரத்தை நாம் அள்ளி பருகக்கூடிய ஒரு அரும்பெரும் வாய்ப்பாக நினைத்து பக்தர்கள், அன்பர்கள் அனைவரும் இதனை ரசிக்க வேண்டுமாய் அடியன் இருக்கரம் கூப்பி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மயி மயி திச்சேத், என்னிடத்தில் என்றால் என்ன பொருள்? மயி சர்வேஸ்வரே நிகிலஹேய பிரத்தனீக கல்யாணிக்கு தானே, பெருமானுடையதான அந்த கல்யாண குணங்கள் தெரிந்தால் தானே என்னை, நான் எத்தகையவன், இத்தனை வாசித்திருக்கிறேன், இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் விஷயங்களை சொல்லக்கூடியதான சக்தி சாமர்த்தியம் பெற்றவன் என்பதாக ஒருவன் தன்னை குறித்து மற்றவனுக்கு தெரியப்படுத்தினால் தானே அவனிடத்தில் இவன் வந்து சேர முடியும். தன்னுடைய பெருமை என்ன என்பதை மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது இவனால் என்ன செய்ய முடியும்? சர்வேஸ்வரே நிகிலஹேய பிரத்தனீக கல்யாணிக்கு தானே, எந்த விதமான கெட்ட குணங்களும் இல்லாதவனாக, சர்வஜ சத்தியசங்கல்பே, சர்வஜனாகவும் சத்தியசங்கல்பனாகவும், நிகில ஜெகதேரக காரணே, இந்த உலகத்திற்கு முழு பெரும் தனிமுதல் காரணமாய் விளங்குபவன், பரஸ்பின் பிரம்மணி, அத்தகைய பரமாத்மாவாக, பரமபுருஷனாக, பராத்பரனாக, பிரம்மமாக இருக்கும் என்னிடத்தில்
புருஷோத்தமனான என்னிடத்தில் எத்தகையவன் புண்டரீகதல அமலாயதேக்ஷணன் கம்பீராம்ப சமுத்பூத ரவிகர விகசித சுமிருஷ்ட புண்டரீகதல அமலாயதேக்ஷணா என்னும்படியாக அழகான திருக்கண்களை உடையவன். எப்படி? புண்டரீகதல அமலாயதேக்ஷனே சொச்ச நீல ஜீமூத சங்காஷே. இதெல்லாம் அந்த கத்தியமாக சேவிக்கும் பொழுது வரும் ரசத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதாவது இப்பொழுது இங்கே பெருமானுடைய திவ்ய திருமேனியை நீங்கள் சேவியுங்கள். ராமானுஜர் செய்தருளின பாஷ்யத்தின்படியாக அடியேன் அந்த கத்தியத்தை ஒரு முறை அனுசந்தானம் செய்கிறேன். இப்படி அனுசந்தானம் செய்யும் பொழுது அந்த பெருமாளை நாம் ரசித்து அனுபவிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவம் தாத்பரியம் என்ன என்பதை நீங்களே உணர்வீர்கள். இதோ இப்பொழுது பெருமாளை நன்கு சேவித்துக் கொள்ளுங்கள். மன்மனாபவ மயி சர்வேஸ்வரே நிகிலஹேய பிரத்யநீக கல்யாணீகதானே சர்வஜ்ஞே சத்யசங்கல்பே நிகில ஜகதேக காரணே பரஸ்மின் பிரம்மணி புருஷோத்தமே புண்டரீகதள அமலாயதேக்ஷணே ஸ்வச்ச நீல ஜீமூத சங்காஷே யுகபதுதித தினகர சகஸ்ர சதுருஷ தேஜசி யாமிருத ஜ்வல பீதாம்பரே அமல கிரீட மகுட மகர குண்டல கேயூர கடகபூஷிதே அபார காருண்ய சௌஷீல்ய சௌந்தர்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய வாத்சல்ய ஜலதௌ அநாலோச்சித விசேஷ அசேஷ லோக சரண்யே சர்வஸ்வாமினி தைலதாராவத் அவிச்சேதேன நிவிஷ்டமனாபவ. அடியேன் இந்த கத்தியத்தை சேவித்துக் கொண்டிருக்கும் அதே காலத்தில் பெருமானுடைய வடிவழகை சேவித்தீர்களோ இல்லையோ? உதார பீவர சதுர்பாஹு அத்யுஜ்வல பீதாம்பரே அமல கிரீட மகர குண்டல ஹார கேயூர கடக விபூஷிதே. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தருவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்தருவோ கதிராயிரம் இரவி கலந்தரித்தால் ஒத்த நீழ்முடியன் ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசத்தே பிசுனையன் கிளத்தே மௌலிகி என்பதாக அவனுடைய அழகியதான கிரீட்டம் சூடாவதம்சம் மகரம் குண்டலம் கிரைவேயகம் ஹாரம் நூபுரம் காஞ்சனம் கடகம் என்று அந்தந்த ஆபரணங்களை பார்த்து பார்த்து அபார காருண்ய சௌஷீல்ய காம்பீரிய ஔதாரிய மாதுரிய என்பதாக அந்த குணங்கள் எம்பெருமானுடைய அத்தியாச்சரியமான குணங்கள் கரியவாகி புடைபறந்து விழுந்து செவ்வரியோடைய நீண்ட அப்பெரியவாய கண்கள் நீருண்ட வேகத்தை போன்று விளங்கக்கூடிய அவனுடைய திருமேனி வைலட்சண்யங்கள் இவற்றையெல்லாம் அனுபவித்து அனுபவித்து சேவித்தால் நாம் எப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அடையலாம்? வெறும் பெருமான் கைகூப்பி அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அந்த பெருமானுடைய சன்னிதானத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்வதை விட இப்பொழுது அவன் சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புஷ்பங்கள், திருவாபரணங்கள், வஸ்திரங்கள், விலட்சணமான அந்த ஆபரணங்கள், ஆயுதங்கள் இவற்றை அவன் ஏந்தி இருக்கக்கூடியதான இவை அனைத்தையும் நாம் சேவித்தோமேயானால் என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு அதிசயித்தமான ஒரு அனுபவ பிரகடீகரணம் நமக்கு ஏற்படும். அது எங்கே? பகவத் ராமானுஜருடைய இத்தகைய ரசப்பிரவாகமான அந்த பிரேம பிரவாகமான ஸ்ரீசுக்திகளை சேவித்தால் தான் நமக்கு பகவத் அனுபவ சித்தியே ஏற்படும். அதனால்தான் பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரித என்று சுவாமி அங்கே கத்தியத்தில் அனுசந்திப்பார். பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரித, பகவானுடைய அனுபவத்தை, அந்த பகவானிடத்தில் உண்டானதான அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய கால விசேஷத்தினாலே ஏற்படக்கூடிய பிரீத்தி வைசிஷ்டியம் என்று அதனை கொண்டாடுகிறார். லட்சியம் புத்தே ரசிகரசனாலாஸ்ய லீலா நிதானம் சுத்தாஸ்வாதம் கிமபி ஜகதி ஸ்ரோத்ர திவ்யௌஷதம் நஹா லக்ஷ்யா லக்ஷே சித ஜலதிவத் பாதி தாத்பர்ய ரத்ரைஹி லக்ஷ்மீகாந்த ஸ்படிக முகுரஹ லக்ஷ்மணார்யோபதேசஹ. அதனால்தான் இந்த பாஷ்யத்தின் பெருமையை மகான்கள் கொண்டாடும் பொழுது பாஷ்யம் சேத் விவருணோத்ஸ்வயம் யதிபதிஹி வியாக்கியானவாசாம் ததா
காம்பீர்யாதனவஸ்திதி மிதமதி தூரே ஜனஸ்தத்கிராம். இந்த பாஷ்யம் இருக்கிறதே, சுவாமியினுடைய ஸ்ரீசுக்திகள், சுவாமியினுடையதான உபதேசங்கள், அதையெல்லாம் அவர் வந்து உபதேசம் செய்தால்தான், அவர் வந்து விளக்கினால்தான் ரசிக்க முடியும். இப்பொழுது ராமானுஜர் இல்லையே, ராமானுஜர் இல்லாத காரணத்தினாலே அவருடையதான உபதேசங்களை எல்லாம் நாம் அறிய முடியாதோ, அவரே வந்து உபதேசிக்க முடியாது என்னும் காரணத்தினாலே நம்மால் அதை அறிய முடியாமல் போய்விடுவோம் என்றால் அப்படி பொருள் அல்ல. அந்த சுவாமியினுடையதான சம்பிரதாயத்தைச் சேர்ந்து சுவாமியினுடைய திவ்ய சரணாரவிந்தங்களில் எப்பொழுதும் மண்டி கிடக்கும் ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஆகையாலே தத் பாஷ்யம், அவருடைய வியாக்கியானங்கள், தத் சச்ச பாஷ்ய கிருத்து, அந்த வியாக்கியானத்தை அருளிச் செய்த ராமானுஜர், சச்ச ஹரிஹி, இந்த வியாக்கியானத்தின் பொருளாய் விளங்கும் எம்பெருமான், இவர்கள் எப்பொழுதுமே என்றுமே நமக்கு ஆனந்தத்தை அளிக்கட்டும், தங்களை நமக்கு புலப்படுத்தட்டும் என்று ஸ்ரீ பாஷ்யகாரரிடமும் அந்த ஸ்ரீபாஷ்யகாரர் அருளிச் செய்திருக்கக்கூடிய வியாக்கியானத்தின் விஷயத்திலும் அந்த வியாக்கியானத்தினால் காண்பிக்கப்படும் எம்பெருமான் விஷயத்திலும் நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.